பிராமண சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கடந்த 10-15 நாட்களாக நம்ம எந்த வீடியோ பதிவும் போடலை. ஏன்னா நம்ம மனிதர்கள் நம்ம எந்த வீடியோ பதிவு போட்டாலும் அதை இந்த தேர்தல் நேரத்தில் தவறாக புரிந்து கொள்ளவே வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்பதால் இந்த தேர்தல் முடியும் வரை, வாக்குப்பதிவு முடியும் வரை எந்த ஒரு வீடியோவும் போடக்கூடாது என்ற மிக தெளிவான எண்ணத்தோடு நாம் இருந்தோம். இப்போ எல்லோரும் ஓட்டு போட்டிங்களா? தேர்தல் முடிஞ்சு போச்சா? அவரவர் விருப்பப்படி அவரவர் ஆசைப்படி ஓட்டு போட்டு விட்டீர்களா? மிக்க மகிழ்ச்சி, மிக்க சந்தோஷம். நீங்கள் விரும்புகிறபடி, நீங்கள் எதிர்பார்த்தபடியே தேர்தல் முடிவுகள் வரட்டும். நீங்கள் எதிர்பார்த்தவர்கள் வெற்றி பெறட்டும். அப்படி வெற்றி பெற்றால் பிராமணர்கள் அனைவரோடும் சேர்ந்து, எனது பிராமண சொந்தங்கள் அனைவரோடும் சேர்ந்து நானும் மிகுந்த சந்தோஷப்படுவேன். ஆனால் இப்போதும் நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை. ஒரே ஒரு விஷயத்தை தான் பிராமணர்களும் இந்த தேர்தல் முடிவடைந்துள்ள, வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள இந்த நிலையில் நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது ஒரே ஒரு விஷயம்தான். ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் நாம் எல்லாம் காத்திருப்போம். தேர்தல் முடிவுகள் வரட்டும். இந்த மீன் டைம், இதற்கு இடையில் நம்மால் முடிந்த அளவு நாம் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டீர்கள், தேர்தல் பணியை முடித்து விட்டீர்கள். இனி நம்முடைய பிராமண சமுதாயத்திற்கான ஒற்றுமை ஒருங்கிணைப்பு பணியை அடுத்த 2 மாதங்களுக்கு நாம் செய்வோம். அடுத்த 1.5 மாதங்களுக்கு நாம் செய்வோம் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பல காட்சிகள் தமிழக அரசியல் களத்தில் மாற்றங்கள் வரும். 2026 தேர்தலின் போது எண்ணற்ற மாற்றங்கள் தமிழகத்தில் வரும். அதையெல்லாம் பற்றி நாம் இப்பொழுதுக்கு பேசப்போவதே இல்லை. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் தெளிவாக பேசுவோம். ஆனால் இப்பொழுது நான் பிராமணர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்வது என்னவெனில், இனியாவது பிராமணர்கள் தங்களுக்கான ஒற்றுமை ஒருங்கிணைப்புக்கு வழிவகை செய்ய வேண்டும், அதற்கு உழைக்க வேண்டும். அதன் பிறகு நம்முடைய சமுதாயத்தின், பிராமண சமுதாயத்தின் அரசியல் குறித்து நாம் பேச வேண்டும். பிராமணர்களுக்கான அரசியல் பங்களிப்பு, அரசியல் உரிமை, இவற்றிற்காக நாம் உழைக்க வேண்டும். 2026 தேர்தலுக்குள் நாம் நமது சமுதாயத்தை மிக வலுவாக கட்டமைக்க வேண்டும். 40 லட்சம் பிராமணர்களையும் தமிழகத்தில் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒவ்வொரு தொகுதியிலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் நமக்கு, நமது சமுதாயத்திற்கு ஒரு வலுவான இயக்க கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் 2026 தேர்தலில் நாம் பிராமணர்களுக்காக அன்றைக்கு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் உள்ள கூட்டணி, அது அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அல்லது இவர்கள் 2 பேரும் சேர்ந்து தேர்தல் களம் கண்டால் கூட அன்றைக்கு நமக்கு நாம் ஒரு விதயத்தில் தெளிவாக இருக்கிறோம். பிராமணர்கள் எந்த காலத்திலும் திமுகவுக்கு ஆதரவாக போக முடியாது, போக மாட்டோம். ஏனென்றால் திமுக, அதன் கூட்டணி கட்சிகள் பிராமண விரோதிகள், பிராமண துவேஷிகள். அவர்கள் பிராமண விரோதத்தையும் பிராமண துவேஷத்தையும் கடைபிடிக்கும் வரை நமக்கு அவர்கள் எதிரிகள், பிராமண குல எதிரிகள், குல எதிரிகளாகவே அவர்களை நாம் பாவிப்போம். அப்படி இருக்கும்போது இந்த பிராமண சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும்? பிராமண சமுதாயத்தின் உரிமைகளை பெற நாம் எந்த வழியில் யாரோடு சேர்ந்து போராட முடியும்? நமக்கு இருக்கின்ற ஒரே வாய்ப்பு பிஜேபி, அதிமுக. இவர்களோடு சேர்ந்து தான் நம்முடைய சமுதாயம் ஒருங்கிணைந்து போராடி நமக்கென ஒரு சில எம்எல்ஏக்களை உருவாக்க வேண்டும். அடுத்து வருகின்ற 2029 எம்பி தேர்தலாவது பிராமண சமுதாயத்தின் 1-2 எம்பிக்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டும். 2026 சட்டமன்றத்தில் குறைந்தது ஒரு 4-5 பிராமண சமுதாய எம்எல்ஏக்களை சட்டசபைக்கு அனுப்பி சட்டமன்றத்தில் பிராமண சமுதாயத்தின் தேவைகள் குறித்து குரல் கொடுக்க செய்ய வேண்டும். சட்டசபையில் திருக்கோயில் பராமரிப்பு குறித்து குரல் கொடுக்க செய்ய வேண்டும். அதேபோல் சனாதனத்துக்கான குரல் பிராமணர்களின் வாயிலாக சட்டசபையில் 2026 ஓங்கி ஒலிக்க வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் பிராமணர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ள ஊர்களிலெல்லாம் ஸ்ரீரங்கம், தென்சென்னை போன்ற பகுதியில், தாம்பரம், பல்லாவரம், ஆலந்தூர், சோழிங்கநல்லூர், வேளச்சேரி, டி நகர், மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, காஞ்சிபுரம் போன்ற பிராமணர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ள ஊர்களில் நமக்கென்ன உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதிகள் உள்ளவாறு நாம் செய்ய வேண்டுமெனில்
நாம் முதலில் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டு நமது வலிமையை நிரூபித்து நம்மக்கிட்ட இன்றைய கூட்டணி அரசியல் யுகத்தில் 5 லட்சம் ஓட்டுகள் ஒரு சமுதாயத்திடம் இருந்தால் கூட அவர்களை தேடி ஒவ்வொரு கட்சியும் அவர்கள் வாசலில் போய் நிற்கக்கூடிய கூட்டணி அரசியல் சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் நிலவுகிறது. நாம் ஒரு 20 லட்சம் பிராமணர்கள் ஒன்றாக சேர்ந்து 40 லட்சம் பிராமணர்களில் 20 லட்சம் பிராமணர்களாவது தங்களது வாக்கு வலிமையை ஒட்டுமொத்தமாக ஒருங்கே நின்று நிரூபித்து காண்பித்தால் உறுதியாக நம்மை தேடி பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் நமது ஆதரவுக்காக வருவார்கள். அந்த சூழ்நிலையைத்தான் நாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய சமுதாயத்தின் பிரதிநிதித்துவத்தை சட்டமன்றத்திலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் உருவாக்கிட வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் எதிர்கால சந்ததிகளுக்கு, பிராமண தலைமுறைகளுக்கு நாம் இதற்கு மேல் ஒரு அழிவில்லாத சூழ்நிலையை உருவாக்க முடியும். இதற்கு மேல் ஒரு துவேஷம் இல்லாத சூழ்நிலையை உருவாக்க முடியும். இப்போது இருக்கின்ற பிராமண தேசத்தை ஒழிக்க முடியும். அதேபோல் பிராமணர்களுக்கான அடிப்படை உரிமைகள், திருக்கோயில்கள் பராமரிப்புக்கான உரிமைகள், அனைத்து திருக்கோவில் அறங்காவலர் குழுவிலும் குறைந்தபட்சம் ஒரு பிராமணர் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை உறுதியாக நிறைவேற்ற முடியும். அதேபோல் வேத பாடசாலைகளுக்கு அரசு நிதி உதவி அளிக்க வேண்டும். வேத பாடசாலையில் பயிலும் மாணவர்களுக்கு அரசு ஸ்டைஃபன் தர வேண்டும். மாதம் 2000 ரூபாய் என்ன. இப்போ நாமளே அதை நம்ம இயக்கத்தின் சார்பாக எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வசதி வாய்ப்புள்ள பிராமணர்களையும் வேத பாடசாலை மாணவர்களையும் நாம் பைசா யார்ட்டையும் வாங்கிறது கிடையாது. டோனர்ஸையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் லிங்க் பண்ணுற பாலமாக நம்ம இருந்து அதை இப்போ நம்ம அந்த பணியை கையில் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அரசு அதிகாரங்கள் நமக்கு வரும்போது, அதிகார அமைப்புகளில் பேசுவதற்கான வாய்ப்பு, நமது சமுதாயத்திற்கு குரல் கொடுப்பதற்கான வாய்ப்பு வரும்போது உறுதியாக நம்முடைய வரிப்பணத்தில் அரசாங்கத்தின் மூலமாக இந்த செயல்களை செய்ய முடியும். வைதீக பிராமணர்களுக்கு பிராமண நல வாரியம் அமைத்து அதன் மூலமாக ஏழை வைதீக பிராமணர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் உதவித்தொகை தருவதற்கு நாம் அரசாங்கத்தின் மூலமாக ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கு நம்முடைய ஒற்றுமை மிக மிக அவசியம். அதேபோல் அனைத்து ஏழை பிராமணர்களுக்கும் பிராமணர் நல வாரியத்தின் மூலமாக இஎஸ்ஐ கார்டு எனப்படும் மருத்துவ வசதி செய்து தரப்பட வேண்டும். அதேபோல் திருக்கோயில்களில் பணிபுரியும் அர்ச்சகர்களை அரசு ஊழியர்களாக மாற்றி அவர்களுக்கு நியாயமான சம்பளத்தொகை, அரசு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். இதுபோன்று எண்ணற்ற கோரிக்கைகளை நாம் முன்வைத்து அவற்றில் ஒன்றொன்றாக சாதிக்க வேண்டுமென்றால் தயவு செய்து பிராமணர்களே உங்களை கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். இதில் சுயநலம் எதுவுமே இல்லை. எனக்கு எந்த எம்எல்ஏ சீட்டும் வேண்டாம், எந்த எம்பி சீட்டும் வேண்டாம். நான் பத்திரத்தில் எழுதி உங்களுக்கு தருகிறேன். ஆனால் என் பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த 4 பேர் சட்டசபைக்குள் செல்ல வேண்டும். அது ஒன்று தான். நாம் யாரும் இன்னும் 100 வருஷம் 200 வருஷம் வாழப்போகிறதில்லை. நாம் வாழுகின்ற காலத்தில் நாம் முயற்சி செய்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நமது சமுதாயத்திற்கான அரசியல் உரிமைகளை பெறுவதற்கான முயற்சியை செய்தால்தான் அடுத்த தலைமுறையிலாவது நம்முடைய சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ முடியும். இதை தாங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு தயவு செய்து, இப்போ தேர்தல் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீங்கள் யாரும் குறை சொல்ல மாட்டீங்க. எல்லாரும் ஓட்டு போட்டுட்டீங்க, உங்கள் விருப்பப்படி ஓட்டு போட்டுட்டீங்க. ஸோ யாரும் எதுவும் குறை சொல்கிறதுக்கு, நாம் ஏதாவது ஒன்று சொன்னாக்கா அதை இன்சினுவேட் பண்ணுறதுக்கோ, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு பேசுகிறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. ஒரே ஆசைதான், ஒரே வேண்டுகோள் தான், பிராமணர்கள் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபடணும்னு சொல்கிறதுல ஏதாவது சுயநலம் இருக்கா? அதில் ஏதாவது தப்பு இருக்கா? கிடையாது. பிராமணர்களாகிய நாம் ஒன்றுபட்டு நமது சமுதாயத்தை வலுப்படுத்துவோமே, அதில் என்ன நாம் குறைந்து விடப் போகிறோம்? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று படித்திருக்கிறோம் இல்லையா? நாம் ஒன்றுபட்டால் எண்ணற்ற நன்மைகளை நமது சமுதாயத்திற்கு நிச்சயமாக ஒன்றுபட்ட நமது பிராமண சமுதாயத்தின் சக்தியால் உருவாக்க முடியும். ஒன்றுபடுங்கள் பிராமணர்களே. 2026 தேர்தலுக்குள் அடுத்த 2 வருடங்களில் நாம் ஒன்றுபட்டு வலுவான கட்டமைப்பை உருவாக்கி சாதித்து காட்ட வேண்டும் பிராமண சமுதாயத்திற்காக. நன்றி, வணக்கம்.